வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா, ஜமைக்கா இடையிலான உறவு பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கெரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மாநகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக் கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப் பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை
உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் டிரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கிடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர் இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3ஆம் வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இலங்கையின் தலைமன்னாரில் இருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு ட்ரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு மணி 7:30க்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.